புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இஸ்ரேலுக்கும் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே 2023 அக்டோபர் 7 போர் துவங்கியது. 15 மாதங்களாக நடந்து வந்த தீவிர போர் கடந்த 19ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியால் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அதன்படி 42 நாட்கள் இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். இந்த காலத்தில் தங்கள் வசம் எஞ்சியிருந்த 94 பிணை கைதிகளில் 33 பேரை ஹமாஸ் பயங்கரவாதிகள் படிப்படியாக விடுவிக்க வேண்டும். பதிலுக்கு காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் படிப்படியாக வாபஸ் பெறப்பட வேண்டும். இதேபோல் இஸ்ரேல் சிறைகளில் இருக்கும் பாலஸ்தீனியர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க வேண்டும். முதல் நாளான 19ஆம் தேதி 3 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பெயரை அறிவிப்பதில் தாமதம் செய்ததால் 3 மணி நேரம் தாமதமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த அடுத்த சில மணி நேரங்களில் 24 வயது ரோமி கெனின், 28 வயது எமி டமாரி, 31 வயது டோரன் ஸ்டான் பிரிட்சர் ஆகிய 3 பிணை கைதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் விடுவித்தனர். 471 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதிகள் பிடியிலிருந்து சொந்த மண்ணில் 3 பேரும் கால் வைத்தனர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக இன்று விடுதலை செய்யப்பட உள்ள 4 பெண் பிணை கைதிகள் பெயரை ஹமாஸ் வெளியிட்டது. கரீனா அரேவ், டேனியலா கில்போவா, நாம லீவி, லிரி ஆல்பெக் ஆகிய 4 பேர்தான் விடுவிக்கப்படுகின்றனர். இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இன்று 200 கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக ஹமாஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இதில் 120 ஆயுள் தண்டனை கைதிகள், 80 தண்டனை கைதிகளும் அடங்குவர்.